ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நாளை வெளியாக உள்ள தக்லைஃப் திரைப்படம் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மலேசியாவில் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முதல் நாளில் தக்லைஃப் திரைப்படம் தமிழகம் மற்றும் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அதாவது நம்மளோட புதிய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறோம். இதனை தொடர்ந்து தற்பொழுது மலேசியா மற்றும் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தக்லைஃப் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம். முதலாவதாக மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் திரைப்படம் இதுவரையும் 761 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 30,232 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,20,34,000 வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் 3,153 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 4,30,515 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 7,68,21,000 வரை வந்து கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அதாவது 7 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இதுவரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம். மலேசியாவை பொறுத்தவரை 1,20,34,000 வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு படத்துக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.